இதாங்க நம்ம தங்கியிருக்கிற சண்டே மல்லாக்கா துன் ஃபாத்திமா. நேற்று நைட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் நேம் மறந்து போச்சு. நான் போய் டின்னர் சாப்பிட்டேன். 8 ரிங்கிட் வந்துச்சு. ஒரு ஆனியன் ரவா அண்ட் ஒரு 2 பூரி மசாலா எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சுதந்திரத்தை பிரகடனம் பண்ண நாள், அதாவது ஜனங்களுக்கு அறிவிச்ச நாள் February 20. இதுதான் நம்ம அந்த ஏரியா. இப்படி தான் நைட்டு வாக் போனேன். சூப்பராக இருக்குது. வீட்டி சம்பந்தன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழாலும் இடம்பெற்றிருந்தார். ஸோ மலேசியாவோட விடுதலையில் வந்து தமிழர்களுக்கு பங்கு இருக்குது. இது நம்ம தமிழாள்கள் ரெஸ்டாரண்ட்டு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, மகாகவி பாரதி, விவேகானந்தர். அங்கே பூரி மசால் சாம்பார், பெரிய பூரி. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாமா? வா, சுடு சுட சுட. நல்லாவே இருக்கு. இதாங்க ஜோஹர் வாக். இப்படி ஒரு அழகான இடத்தை எப்படி நம்ம டூரிஸ்ட் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்தியன் டூரிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்னன்னு தெரில. விசிட் மல்லாக்கா 2026 சூப்பராக இருப்பாருங்க. இதுதான் டச் ஸ்கொயர்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்காருங்க. How much is? Small round 25 ringgit, big round 50 ringgit. 25 ringgit, how many minutes? Around 10 to 15 minutes. 10 to 10 minutes. If you take 16th century, 1617 நினைக்கிறேன். பட் டச் பீப்புள்னால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புளும் இது இருந்தாங்க. இதாங்க நம்ம தங்கியிருக்கிற சண்டே மல்லாக்கா துன் ஃபாத்திமா. ஃபார்மலி இட் இஸ் கால் துன் ஃபாத்திமா. அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ரூமு கூட ஓகே, குட். ஹாட் வாட்டர் ரொம்ப பிரமாதமாக வந்துச்சு. பட் அந்த கேரிடார் தான், ரூமுக்கு போகிற கேரிடார் தான் ரொம்ப அவுடேட்டடு. அதை பார்த்தா ரொம்ப பயந்துட்டேன். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஸ்ட்ரைட்டாக அந்த ரிவர் சைடு போகிறது. அங்கேருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பாருங்க, என்ன வெளியே போய் அதை காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சீப்புங்க. கிட்டத்தட்ட 2900 ரூபா 3000 ரூபா தான் வந்துச்சு. 3000 100 200 கம்மியாக தான் இருந்துச்சு 2 டேஸுக்கு. ஐ மீன் அப்போ பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்க்கே கம்மி தான். அது போக எனக்கு இந்த பேங்க் ஆஃபர் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு. ஸோ நேற்று நைட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் நேம் மறந்து போச்சு. நான் போய் டின்னர் சாப்பிட்டேன். 8 ரிங்கிட் வந்துச்சு. ஒரு ஆனியன் ரவா அண்ட் ஒரு 2 பூரி மசாலா எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதாவது மலாக்காவோட சுதந்திரத்தினும் அதனால எல்லாம் லீவுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். அதாவது இது மலாக்காவுக்கு தனியாக மலேசியாவுக்கு தனியாக கிடையாது, எல்லாத்துக்கும் மலேசியா மலாக்கா எல்லாத்துக்குமே சுதந்திர தினம்ங்கிறது ஆகஸ்ட் 31. அது வந்து 1957 வருஷம் இதாச்சு. நேற்று வந்து என்னென்னா
சுதந்திரத்தை பிரகடனம் பண்ண நாள், அதாவது இப்போ ஜனங்களுக்கு அறிவிச்ச நாள் February 20. அதாவது துன் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர், அவர் வந்து மலக்கா ஒரு குழுவோடு இங்கே புறப்பட்டு 1956 லண்டனில் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி 56வது வருஷம் February மாதம் 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன் சுதந்திரத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. அதை வந்து பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணது வந்து 20ஆம் தேதி. சுதந்திரம் கிடைச்சது வந்து 1957 ஆகஸ்ட் 31. ஸோ நேற்று அந்த பிரகடனம் பண்ண நாளுங்கிறதுனால ஃபுல்லாக டோட்டலாக இதுதான் நம்ம அந்த ஏரியா. இப்படி தான் நைட்டு வாக் போனேன். சூப்பராக இருக்குது. அதுவும் நைட்டில் போகும்போது நைட்டு காட்டுறேன். ஃபுல்லாக அந்த ரிவர் சைடு இப்படி வாக் போய் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸ், ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஜோங்கர் ஸ்ட்ரீட். அதுதான் அங்கே ஒரு ஃபேமஸான ஏரியா. ஜோங்கர் ஸ்ட்ரீட் எல்லாம் இன்றைக்கி போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் அதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீ காவேரி கேட்ரிங்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. அந்த அப்துல் ரஹ்மான் தலைமையில் ஒரு குழு லண்டனுக்கு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம மலேசியா சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்காக. சுதந்திரத்தை வாங்கி பேசுகிறதுக்காக போன குழு தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சு. அந்த குழுவில் வீட்டி சம்பந்தன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழாலும் இடம்பெற்றிருந்தார். ஸோ மலேசியாவோட விடுதலையில் வந்து தமிழர்களுக்கு பங்கு இருக்குது. அதை சொல்கிறதுக்கு தான் அதான் ஆஃப் அன் ஹவர் திருப்பி அவசரமாக கூப்பிட்டேன். அன்பான இனிய காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? காவேரி ரெஸ்டாரண்ட்டில் போய் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். இதாங்க ஸ்ரீ காவேரி கேட்ரிங். நம்ம ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நடந்து வந்தேன். அந்த ரிவர் சைடே வந்து ஒரு பிரிட்ஜில் ஏறி கிராஸ் பண்ணி வந்துட்டேன். எல்லா ரிவ்யூஸ்லாம் இதில் ரொம்ப நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. ஒன்றும் இங்கே வர்றது பெருசாக கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் வந்தேன். ஓகே, பார்க்கலாம் உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அட்மாஸ்பியர் வந்து நீட்டாக தான் இருக்குது. உள்ளையா? ஓகே, இது நம்ம தமிழாள்கள் ரெஸ்டாரண்ட்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, மகாகவி பாரதி, விவேகானந்தர். In a conflict between the heart and the brain, follow your heart. சுவாமி விவேகானந்தா. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம். நல்ல விஷயங்கள் போட்டிருக்காங்க. அண்ட் மகாத்மா காந்தி. Be the change you want to see in the world. நீ ஒரு உதாரணமாக இருக்கணும், உலகம் மாறணும்னா நீ முதல்ல மாறணும். காந்தியோடது. ஓகே, மெனு கார்டு எடுத்து என்னன்னு பார்க்கலாம். வந்த வெளியே இதுதான் இங்கே உள்ள மெனு கார்டு. லஞ்ச், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வந்து 1.5 ரிங்கிட்டு, வடை வந்து 1.20, பூரி 2 ரிங்கிட்டு, புட்டு மாயம் 1.20, சப்பாத்தி 1.80, கோகனட் மில்க் ஆப்பம் 1.80. சார் ஒரு செட் பூரி, ஒரு ரவா தோசை. நல்ல பண்ணி வேண்டாம், ரவா தோசை நல்லா முருகலா. ஓகே. அண்டு பொங்கல் வந்து 3, கோகனட் மில்க் ஆப்பம் வந்து 1.80, ரவா உப்புமா 3 ரிங்கிட்டு, வீகும் தாளிப்புன்னு போட்டுருக்காருன்னு தெரில, ஃப்ரைடு மீ அதெல்லாம் என்னன்னு தெரில. தோசையில் வந்து பிளைன் தோசை 2.20, ஆனியன் தோசை 3.50, கீ தோசை 3.50, ரவா தோசை 3, எக் ரவா, ஆனியன் ரவா. நம்ம வந்து ரவா தோசை சொல்லியிருக்கோம், அது ஒரு 3 ரிங்கிட்டு. பூரி வந்து 2 ரிங்கிட்டு, 5 ரிங்கிட்டுக்கு சொல்லியிருக்கோம். வடை சாப்பிட்டா 6.20. அண்டு மீல்ஸ் வந்து அதாவது ஊத்தப்பம் செட்டில் இருக்குது. பிளைன் ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம், எக் ஊத்தப்பம், டொமேட்டோ ஊத்தப்பம் அப்படின்ட்டு.
எல்லாமே ஒரு 2 ரிங்கிட்லேருந்து 4.5 ரிங்கிட் வரைக்கும். ரொட்டி அதான் 1.60 ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரொட்டி சார்டைன் இருக்குது, அது என்னன்னு தெரில, 5 ரிங்கிட்டு. அண்டு ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸு, பனானா லீஃப் சட்னி, 2 டைப் ஆஃப் வெஜிடபிள் கறி, சாம்பார், ரசம், மோர், அப்பளம், பாயாசம். அது என்ன ரிங்கிட்னு தெரில, வந்தோடனே கேட்கலாம். அப்புறம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 14 ரிங்கிட்டு, மட்டன் பிரியாணி 20 ரிங்கிட்டு, ப்ரான் பிரியாணி 16 ரிங்கிட்டு, எக் பிரியாணி 10 ரிங்கிட்டு, ஃபிஷ் பிரியாணி 14, குஷ்கா 5, வெஜிடபிள் பிரியாணி 10, மட்டன் டம் பிரியாணி சாட்டர்டே ஸ்பெஷல் 20, சிக்கன் டம் பிரியாணி சண்டே ஸ்பெஷல் 14, சிக்கன் ரசம் 3 ரிங்கிட்டு, செட்டிநாடு சிக்கன் மசாலா 6 ரிங்கிட்டு. நல்லாயிருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு. காஃபி நெஸ்கேஃபே வந்து 3 ரிங்கிட்டு, ப்ரூ காஃபி வந்து 2.5 ரிங்கிட்டு, மைலோ 3.5, டீ 2 ரிங்கிட்டு, கோப்பி 2, ஃபில்டர் காஃபி 4.5, மேங்கோ லஸ்ஸி, சிரப் ஐஸ், சிரப் லிமோ, பாதாம் மில்க், ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் ஜூஸஸ், ட்ரிங்க்ஸ், ஹார்லிக்ஸ் 3.5, பசும்பால், ஹவுஸ் மில்க் 2.80. ஓகே வரட்டும், மெனு வரட்டும், வந்தோடனே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க. பூரி, மசால், சாம்பார், பெரிய பூரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வா, சுடு சுட சுட. நல்லாவே இருக்கு. சட்னி வச்சிருக்காரு. நல்ல பெரிய பூரி. சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி, அழகாக பியூர் தேங்காய், கிழங்கு, சூப்பராக இருக்குங்க கிழங்கு. அந்த இடத்துல வெறும் உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக போட்டு வெங்காயம் கம்மியாக போட்டிருப்பாங்க, மசாலாலாம் கம்மியாக இருக்கும். கிழங்கு தான் பெருசு பெருசாக இருக்கும். உருளைக்கிழங்கு பெருசாக போட்டு நல்ல மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஆனியன்ஸ், தோசையும் வந்துடுச்சு, ரவா தோசை, சாம்பார் சட்னி. முருகலா போட சொன்னேன், முருகலா போட்டிருக்காங்க. இந்த தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தட்டிலேருந்தே பிடிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு மீட் பண்ணுறேன். பாய். இதாங்க ஜோஹர் வாக். மேலே இருக்கிறது டோன் மலாவாட் மலிகா டான் மலாக்கா, இயர் ஆஃப் த ஹார்ஸ். ஜோஹர் வாக்குங்கிறது இங்கே ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட்டு. இந்த மேலே ஹார்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றிய டீட்டெயில்ஸு. த நேமிங் ஆஃப் குயிஜி
corresponds to the theme of 36th Malacca Chinese New Year Carnival, uniting hearts and minds, galloping like steeds. அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிடுங்க. கேலப் மார்னிங்கே கேலப் ஆகிடுது. டோட்டல் சிட்டியே அப்படியே க்ளோஸாக இருக்கும்போது, எல்லா ஷாப்ஸ் இதெல்லாம் க்ளோஸாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீட்டு மாத்திரம் அந்த அந்த பிஸியில் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக சைனீஸ் இந்தியன்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இங்கே ஸ்டே பண்ணுறவங்க தான் இருக்காங்களே தவிர இந்தியன் டூரிஸ்ட்டே இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து பார்க்கல. மேபி இந்தியன் டூரிஸ்ட் வந்திருந்தாங்கன்னா அது மலேசியா இல்லை சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, அவ்வளோதான். நம்ம நார்த் இந்தியன்ஸோ சவுத் இந்தியன்ஸோ இங்கே யாருமே இது வரைக்கும் நான் பார்க்கல. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு. 2 நாள் சிங்கப்பூரில் இருந்ததுக்கு எனக்கு என்னமோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ டச் ஸ்கொயர் போனோம். ஸோ இதுதான் இந்த டச் ஸ்கொயர் போகிற ரூட்டு. லூலாலா இது ஒரு கிராசரி ஷாப்னு நினைக்கிறேன். கிராசரி ஷாப் தான். ஊட்டி காஃபி. ஹார்ட்ராக் பிரியர்கள்லாம் வந்தீங்கன்னா டச் ஸ்கொயருக்கு வரும்போது இந்த இதில் சாப்பிட்டுடலாம். ஹார்ட்ராக் கேப். அது அந்த ஹார்ஸ் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. வா, இங்கே தான் போட்டு ஏறணும் போல் இருக்கு. போட் ரைடுக்கு அது ஏதோ சம் ஹோட்டல். இப்படி ஒரு அழகான இடத்தை எப்படி நம்ம டூரிஸ்ட் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்தியன் டூரிஸ்ட் ஸ்டார்டீஸ்னா என்னன்னு தெரில. Visit Malacca 2026. Welcome to historic city of Malacca. சைனீஸா ரொம்ப ரசிக்கிறாங்க இந்த இடத்த. Sunday 2025 start this. Wow. சூப்பராக இருப்பாருங்க. இதுதான் டச் ஸ்கொயர்னு நினைக்கிறேன். கல்ல மணி 10:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுலேயே இவ்வளோ ரஷ். Malacca Art Gallery. That is Hello Kitty decorated tricycles. இதில் ஏறி ரவுண்ட் வரும்.
ஜாலியாக தான் இருக்கும் கப்புள்ஸாக வந்தால். பியூட்டிஃபுல் ஸ்கை, நல்லா ப்ளூ ஸ்கை, ப்ளூஸ் காஃபி. ஹேட் அம்பர்லா 15 ரிங்கிட் இந்த ஹேட்ஸ்லாம். சின்ன இது வந்து 10 ரிங்கிட். அம்பர்லா 15 ரிங்கிட். கூலர்ஸ் 黑刺没有到马场玩那么多。 Is this Touch Square? Yeah. This is Touch Square. Yeah. Thank you. இதாங்க டச் ஸ்கொயர் தான். 因为你刚才怎么没有？ கிஸ் சேஸ் மலாக்கா 1753 கட்டினது. உள்ளே போக முடியுமான்னு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ மலாக்கா வாங்கணும். 这个杯就已经解放杯。எல்லாம் இதுதான் டூரிஸ்ட் அந்த கீ செயின்ஸு, கூலர்ஸ், ஹேட்டு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்காருங்க. How much is? Small round 25 ringgit, big round 50 ringgit. 25 ringgit. How many minutes? Around 10 to 15 minutes. 10 to 15 yeah, minutes. If you take photo, maybe it take 15 minutes only. 15 minutes. Big round? Big round around 30 minutes, 35 minutes, How much? 50 ringgit. 50 ringgits. Okay. Small round 15 நிமிஷம், பிக் ரவுண்டு 30 minutes 40 minutes அது மாதிரி. என்ட்ரன்ஸ் டு சர்ச் அங்கே இருக்குது. சர்ச் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஃபுல்லாக அந்த சைக்கிள் தான். பட் எல்லாம் பெடல் தான், மோட்ரு இல்லைன்னு நினைக்கிறேன். நோ மோட்ரு. இப்போ இன்னும் கல்ல தான் அழுத்திட்டு இருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் டு சர்ச். சாக்லேட் ஹவுஸ். குட் காஃபி. சர்ச் என்ட்ரன்ஸ் தெரில, இங்கே காணும். இதுக்குள்ள கடைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஜங்கரேட் ஹெரிட்டேஜ் ஹோட்டல், 7-Eleven. இதாங்க ஸ்டார்ட் பீஸ். அதாவது 16th century 1617 நினைக்கிறேன். இப்போ டச் பீப்புள்னால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புளும் இது பண்ணாங்க. இதை வந்து அவங்களோட கவர்மெண்ட் இதுக்கு கவர்னன்ஸ் தங்குறதுக்கு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் இதை இது பண்ணுற மியூசியமாக வச்சுருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீ என்னன்னு மேலே போய் பார்த்து சொல்கிறேன். நம்ம வெளியேருந்து, அதாவது ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஏறி எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கலாம். உள்ளே போகிற அளவுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த ஈஸ்ட் சைடில், அதாவது மலாக்கா ஈஸ்டில் டச் பில்டிங் மிச்சம் இருக்கிற ஒரு பெரிய டச் பில்டிங் இதுதான். அந்த சர்ச் மலாக்கா ஆல்ரெடி காமிச்சிட்டேன், 1753. இதுதான் டச் ஸ்கொயர். டச் ஸ்கொயரில் இருக்குது ஸ்டாட்யூஸ். ஓகே.